காலையில் தினமும் கண் விழித்தாலே கண் தொடும் தெய்வதே ஷிண்டு அன்பென்றாலே ஷிண்டோடு கட்டாயப்படுத்தி பாசத்தை பொழிஞ்சு டமால் டுமில்னு மாறி மாறி மொட்டை மட்டையிலே 4 அடியை போட்டுக்கிட்டு யாரா இங்கே வாங்கடா இங்கே தம்பிக்கு பாப்பாக்கு தொப்பைக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு சட்டு விட்டு போய் மாமா எடுத்துட்டு வாங்கன்னு காலங்காத்தால அரவ மிஷின் அரைக்க ஆரம்பிச்சிரும். வாட் ஷிண்டு புச்சர் ஈட்ஸ் என்னடே பாப்பமா? ஷிண்டு எனக்கு பசிக்குதுடி வா அவகிட்ட ஃபுல் மீல்ஸ் கேட்டு அடம்படி போ, நீ முன்னாடி போ நான் பின்னாடியே வரேன்னு ஸ்கெட்ச் போட்டு காயினகத்து ஏன் மீல்ஸ் முழுங்கி அவனுங்க மீல்ஸையும் ஃபுல்லா முழுங்கி ஏப்ப விட்டு நல்லா மல்லாக்கப்படுத்து விட்டத பத்துக்கு ஒரு தூக்கி போயிருவானுங்க. அப்புறம் என்னதான் நம்ம ஷிண்டு முட்டை ஷிண்டுவாவும் பில்லி புச்சர் காய்கறி வாயினாவும் இருந்தாலும் ரீசெண்டா நம்ம குட்டி பட்டாணிகளுக்காக நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணது அது கோத்ரேஜ் நிஞ்சா ஃபுட். நிஞ்சான்ற பேருக்கு ஏத்த மாதிரியே நம்ம குட்டிங்களுக்கு நான் அதை கொடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து நிஞ்சா ஸ்பீட்ல அவங்களோட ஸ்கின் ஹேர் பிஹேவியர்னு ஒவ்வொரு விஷயத்துல அப்படி ஒரு விசிபிள் டிஃபரன்ஸ். அதுலயே ஒரு பெரிய விஷயம் நம்ம ஷிண்டு பாப்பாக்கு ஆனா போப்ல ப்ராப்ளம் வந்து ஐயோ அம்மா மனுஷனுக்கு பல சிக்கல்னு உட்கார்ந்திருப்பாளா. இப்போ நிஞ்சா ஃபுட்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணதுல இருந்து கட் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகி போப்ல ப்ராப்ளம் இல்லாம ஹாப்பின்னு சுத்திக்கிட்டு திரியறாங்க. ஏன்னா இதுல ப்ரோபயோட்டிக்ஸ் ப்ரீபயோட்டிக்ஸ் பாலிஃபெனால்ஸ் இருக்கு. குட்டி பட்டாணிகளுக்கும் நிஞ்சா ஃபுட்ஸ் கொடுக்கணும்னு நினைச்சீங்க பக்கத்துல இருக்க ஸ்டோர்ஸ்ல கிடைக்குது, ட்ரை பண்ணி பாருங்க.